ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி எதுக்காக மாடி தோட்டம் வந்திருக்கோம் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜெயாஸ் கார்டன் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. இன்றைக்கி மாடி தோட்டத்திலேருந்து பறிச்சிட்டு போய் அதுக்கப்புறமா சமையல் பண்ணி உங்களுக்கு காமிக்க போகிறேன். அதுக்காக தான் வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த இலை என்னன்னு தெரியுதா? அப்படி கொத்துன்னு அவ்வளோ இலைகள் இருந்துச்சு. எல்லாத்தையும் இப்போ பராமரிப்பு பண்ணும்போது கட் பண்ணிக்கிட்டே ஃப்ரெண்ட்ஸ். நிறைய கொஞ்சம் பழுத்த இலைகள் இருந்தாலும் அதையும் கட் பண்ணி போட்டு கொஞ்சம் அங்கேயும் இங்கேயும் தூக்கி வைக்கும் போது நிறைய டேமேஜ் ஆகிடுச்சு. சரிங்களா? இப்போ இதுதான் இலை, சேப்பங்கிழங்கோட இலைகள்ங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த சேப்பங்கிழங்கு இது வந்து தாமரை இலை மாதிரி தண்ணி ஊற்றினா ஒட்டவே ஒட்டாது. சேப்பங்கிழங்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ரை பண்ணி சேப்பங்கிழங்கு சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் கீரைகளோ தண்டுகளோ சாப்பிட்ருக்க மாட்டீங்க, முட்டுகளோ சாப்பிட்ருக்க மாட்டீங்க. மாடி தோட்டம் வச்சா மட்டும்தாங்க, தோட்டம் இருந்தால் மட்டும்தாங்க இதெல்லாம் சாத்தியம். ஏன்னா சேப்பங்கிழங்கை பொறுத்த வரைக்கும் இலை, மொட்டு, தண்டு, கிழங்கு எல்லாமே மருத்துவ குணம் அதிகம் வாய்ந்தது. அதோட வீடியோவும் தொடர்ந்து நாளைக்கு உங்களுக்கு நான் போடுறேன். இந்த சேப்பங்கிழங்கனுடைய கீரை கூட்டு வச்சு சாப்பிடலாம், தண்டுகளை துவையல் அரைக்கலாம், சட்னி பண்ணலாம், அப்புறம் புளிக்குழம்பு வைக்கலாம், கூட்டு வைக்கலாம், இப்படி நிறைய ஐட்டம்ஸ் செய்யலாம். இப்போ நம்ம பறிச்சுக்க போகிறோங்க. இப்போ நம்ம கட் பண்ணதை வந்து எனக்கு வீடியோ வந்து டெலீட் ஆகிடுச்சுங்க. ஸோ நான் கட் பண்ணதை ஸ்க்ரீனில் காமிக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. கட் பண்ணும்போது அது என்னமோ மியூட்டில் போட்டுட்டு நான் கட் பண்ணிவிட்டேன். ஸோ கட் பண்ணதை வந்து எனக்கு உங்கள்கிட்ட காமிக்க முடியலை. ஸோ அதை வந்து நான் ஸ்க்ரீனில் நான் எவ்வளோ கட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி உங்கள்கிட்ட நான் போட்டுறேன். சரிங்களா? இப்போ நான் வந்து இந்த கட் பண்ணதனுடைய மிச்சம் இருக்கக்கூடிய பகுதியை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சரிங்களா? சில நேரம் இப்படி ஃபோனில் எடுக்கிறது மக்கர் ஆகிடுது, ஏதாவது கட் ஆகிடுது, இல்லைன்னா மியூட்டில் போட்டுட்டு தெரியாமல் இருந்துடும். இப்போ கட் பண்ணதை ஸ்க்ரீனில் பாருங்கள். துவையல் தான் அரைக்க போகிறேங்கிறதுனால கொஞ்சமாக தான் நான் வந்து எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அதை எப்படி க்ளீன் பண்ணி என்ன மாதிரி நான் சமைக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம கிச்சனில் போய் பார்க்கலாம். வாங்க கீழே போகலாம். ஓகே, நம்ம கீழே வந்தாச்சு மாடி தோட்டத்திலேருந்து. இப்போ இங்கே பாருங்கள், உரித்து வச்சுருக்கேன். கொஞ்சத்தை எப்படி உரிக்கணும்னு காமிக்கணும் இல்லையா? அதுக்காக கொஞ்சத்தை உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்காக. ஏன்னா ஒரு கைட்டு வீடியோ எடுத்து கண்டிப்பாக இதை உரித்து உங்கள்கிட்ட நான் காமிக்கிறது சாத்தியமே இல்லை. அதனால் இங்கே கேட்டிங்களா, இப்படி நுனியில் வந்து கத்தியை வச்சுக்கிட்டு இப்படி இப்படி இழுத்தோம் அப்படின்னா, இருங்க நான் அதில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வீடியோ எடுக்கிறேன். இந்த அப்படி வச்சுக்கிட்டு இந்த லேசாக கட் பண்ணி இப்படி கத்தியை வச்சு இப்படி பண்ணிவிட்டு இப்படி உரித்தோன்னா இப்படி உறிஞ்சி வரும். அப்படியே ஃபுல்லாக எல்லாமே உரிச்சிட்டோன்னா இது மாதிரி ஒரு தண்டு பகுதி கிடச்சிக்கிடுது. அதை க்ளீன் பண்ணிடுவோமா? இது போல் பொடிசாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஒரு இரும்பு தவா வச்சுட்டேன், கொஞ்சமாக ஆயில் விட்டுருக்கேன், வத்தல் போட்டுக்கலாம். அதோட ஒரே ஒரு பல் பூண்டு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டிருக்கேன். சிம்மிலேயே வச்சு வறுத்துக்கலாம், இல்லைன்னா கரிஞ்சு போயிட்டுனா டேஸ்ட் நல்லா இருக்காது. நீங்கள் இப்படி தான் செய்யணும்னு இல்லை, நீங்கள் எப்படி வந்து சாதாரணமாக துவையில் இருப்பீங்களோ அந்த மாடல்லையே கூட செய்யலாம். எப்படி செஞ்சாலுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் வந்து இப்போ கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு போட்டுக்கேன். தனி உளுந்தம்பருப்பு கூட போட்டுக்கலாம், தனி கடலைப்பருப்பு போட்டுக்கலாம், அப்புறம் தேங்காய் போட்டு செய்யலாம். நான் இன்றைக்கி தேங்காய் போடாமல் செய்ய போகிறேன். என்ன டேஸ்ட்டாக செஞ்சாலுமே அற்புதமாக இருக்கும். நல்லா செவந்துடுச்சு. இப்போமா கொஞ்சமாக புளி போட்டுக்கலாம். இது ஒரு டேஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான். கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு 5-6 பல் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். இந்த ஸ்டேஜில் நம்ம சேமத்தண்டு இருக்குது பார்த்தீங்களா, கட் பண்ணி வச்சது அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்க வேண்டியதாங்க. சுருளை 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 வேகிற வரைக்கும். இது ஒரு தண்ணியாக இருக்கும், வாழைத்தண்டு மாதிரி தண்ணியாக தான் இருக்கும். ஒரு வதங்கில் இத்தனோண்டு போயிடும். நம்ம வதக்கும்போது கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம், கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு சுருளை 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 சிம்மில் வச்சு வதக்கணுங்க. இப்போ நம்ம நல்லா வெந்துடுச்சு. இப்படி லேசாக நசுக்கி பார்த்தோம்னா நல்லா நசுங்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை தழை கொஞ்சோடு போட்டுக்கலாம். இப்போ இதை ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் சில தண்டு வந்து லைட்டாக நாக்கில் வந்து மாதிரி ரொம்ப அரிப்பு பரண்ட மாதிரி அரிப்பெல்லாம் இருக்காது, ஆனால் லைட்டாக ஒரு மாதிரி இருக்கும் நாக்கில். அந்த நமைச்சல் இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பிரண்டையெல்லாம் செய்வோம் தெரியுமா, அதே மாதிரி தான் திருப்பி ஒரு தாளிப்பு கொடுக்கணும். கொடுத்துட்டு இந்த சட்னியை வந்து கொஞ்சம் தண்ணி, இந்த மாதிரி துவையல் மாதிரி அரைச்சிருக்கோம்ல, இதை வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு அந்த மிக்ஸி ஜாரெல்லாம் கழுவி அதில் விட்டு அதுக்கப்புறம் கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் அதை கட்டியாக துவையல் மாதிரி ஆக்கும்போது, ஏன்னா பிரண்டையெல்லாம் நான் அதை
அந்த மாதிரி தான் செய்வேன். நீங்கள் அந்த மாதிரி என்னோடய சேனலை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா பிரண்டை துவையல் சுத்தமாக அரைக்காது. பிரண்டை துவையல் கண்டே பிடிக்க முடியாது. காரணம் இந்த மாதிரி அரைச்சிட்டு தண்ணியாக வச்சு இந்த மாதிரி தாளிப்பு கொடுத்து அதுக்கப்புறம் நல்லா பரட்டி அதுக்கப்புறம் இறக்குவேங்க. அந்த மாதிரி செய்கிறதுனால ரொம்பவே நல்லாயிருக்கும், அரிப்பு இருக்காது. இப்போ உளுந்தம்பருப்பும் கடுகு போட்டு தாளிச்சிட்டேன். இப்போ நம்ம தண்ணி விட்டு இந்த மிக்ஸி ஜாரை கழுவி விடும்போது தண்ணியாக இருக்குல்ல, அதுக்கப்புறம் சிம்லே தான் இருக்கணும். நல்லா பிரண்டு சுருண்டு வரும்போது இந்த அரிப்பு தன்மை போயிடணும். ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த இதில் நம்ம இறக்கிடலாம். இதை வதக்கிறப்ப மனம் அப்பா இது வரைக்கும் சாப்பிடாத, இது வரைக்கும் நுகராத ஒரு மனமும் சுவையும் இதில் இருக்குதுங்க. டேஸ்ட்லாம் பண்ணி பார்த்துட்டேன். மனம் தான் அப்பா அட்டகாசமாக இருக்குது. இதில் நீங்கள் தேங்காய் போட்டால் இன்னுமே ஃப்ளேவர் தூக்கும். நான் சரி இந்த மாதிரிலாம் போட்டு வதக்கிறதுனால சாதாரணமாக பிரண்டைக்குமே போட மாட்டேன். மேக்ஸிமம் தேங்காய் எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா பொரியல் இறக்க போகிற நேரம் போட்டு ரொம்ப தேங்காய் முடிஞ்ச அளவுக்கு பச்சையாக ரொம்ப வதக்காமல் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது இல்லை. சரி, ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கம்மியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. தக்காளி கூட்டு வைக்க போகிறோம், அதுதான் போட்டு பிசைஞ்சு சாப்பிட போகிறோம். தக்காளி கூட்டு இல்லை, தக்காளி காய் கூட்டு. அதுக்கப்புறம் கோவக்காய் ஃப்ரை பண்ணியிருக்கோம். இது எல்லாமே மாடி தோட்டத்தில் உள்ளது தாங்க. ஸோ கொஞ்சமாக சாப்பிட்டாலும் வெரைட்டியாக சாப்பிட்றோமா, வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒன்று சொல்ல மறந்துட்டேனே, இது மாதிரிலாம் நீங்கள் சாப்பிடணுன்னா கண்டிப்பாக மாடி தோட்டம் வைக்கணுங்க. கடையிலலாம் இதெல்லாம் கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? கண்டிப்பாக ஒரு பொங்கலுக்கு சேப்பங்கிழங்கு வாங்குவீங்க. சரி, ஒரு தொட்டியில் வச்சு விட்ருங்க. ஓகேங்களா? பாய்.